வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆர்கே அரசன் இயற்கை உரங்கள் மற்றும் பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் சங்கரங்கோயில் கரிவலவந்தநல்லூர் கிளையின் சார்பாக கலையரசன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு வாழைத்தோப்பை பற்றியது. இங்கே வந்து ஒரு 2 ஏக்கரில் தென்னை சாகுபடி, அதுக்கு ஊடுபயிராக வாழை வந்து போட்டிருக்காங்க. ஏக்கருக்கு ஒரு 1000 வாழைங்கிற விதத்தில் 2 ஏக்கருக்கு ஒரு 2000 வாழையானது போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம உரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாழை வந்து பதியம் போட்டு வாழை கன்று போட்டு வாழை பதியம் போட்ட உடனேயே தொடக்கத்தில் வந்து சில கன்றுகள், அதாவது ஒரு 60% கன்றுகள் தழைஞ்சிருந்தது. அப்புறம் ஒரு 40% கன்றுகள் வந்து சரியாக தலையில் வைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த கண்டிஷனில் அவங்க வந்து பார்க்க சொன்னாங்க. பார்த்தோம், கெமிக்கல் உரத்தை பிரியப்பட்டாங்க. சரி, கெமிக்கல் உரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இயற்கை உரங்களை ரெக்கமெண்ட் பண்ணோம். இருந்தாலும் அவங்க ஒரு பயந்துக்கிட்டு ஒரு கெமிக்கல் கொடுத்துட்டா சீக்கிரமாக வந்து தழைஞ்சிரும்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னாங்க. சரி, அவங்க பிரியப்பட்டபடி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நாம் சரின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கன்றுகள் வந்து கொஞ்சம் ஒரு அடி தழைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களும் விசாரிச்சுருக்காங்க. இயற்கை உரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இயற்கை உரத்தை நோக்கி வந்தாங்க. நம்ம 2வது உரம் வந்து இயற்கை உரங்களை சொல்லி அவங்களுக்கு கொடுத்தோம். அந்த இயற்கை உரங்கள் என்னென்ன உரங்கள் கொடுத்தோம், அந்த உரங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த தோப்பினுடைய விவசாயிகிட்டே நேரடியாக ஒரு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். சரி, வணக்கம் அண்ணாச்சி. சரி, இந்த நம்ம வாழையினுடைய தொடக்கத்தில் வந்து கிழங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து முதல் உரம் வந்து நம்ம கெமிக்கல் உரங்கள் கொடுத்தோம். சரி, இந்த கெமிக்கல் உரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் தளவு முன்ன பின்ன இருந்தது. ஒரு 60-70% அடைஞ்சிருந்தது. ஒரு 30% லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் நம்ம கெமிக்கல் உரத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க. கெமிக்கல் உரங்கள் போட்டிங்க. அதுக்கப்புறம் கன்று தழைஞ்சி ஒரு அடி உயரத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2வது உரம் இயற்கை உரத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சு. நாமளும் ரெக்கமெண்ட் பண்ணோம். இயற்கை உரங்கள் கொடுத்தீங்க. இயற்கை உரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து வாழைக்கு வந்து ஒரு அடி உயரத்தில் இருக்கிறப்போ அது நல்ல கன்று வளர்ச்சியும் ஆகணும், அது நல்ல வேர் வளர்ச்சியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சு நம்ம பாஸ்பேட் உரம், பயோபாஸ்பேட் அது வேர் வளர்ச்சிக்காக கொடுத்தோம். அதே மாதிரி கன்று நல்லா மேல் நோக்கி வளர்ச்சியாகி வரணும் அப்படிங்கிறதுக்காக பயோசூப்பர்னு சொல்லிட்டு நுண்ணூட்டமும் நைட்ரஜனும் அதிகம் உள்ள ஒரு பயோசூப்பருங்கிற ஒரு உரத்தை கொடுத்தோம். புண்ணாக்கு சேர்த்தோமா? புண்ணாக்கு 8 வகையான புண்ணாக்கு 8 வகையான புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்தோம். அது தவிர வேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோ பை, ஒரு பிளாஸ்டிக் பை ஒன்று இருக்குது, 5 கிலோ வேம். அது வந்து வேறு ஆளுகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்தோம். சரி, அது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டேஜில் 2வது உரம் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேஜில் அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருந்தது, உங்களுக்கு அதனுடைய அனுபவம் என்ன? அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி, அதுக்கு கொடுத்த பிறகு தான் வாழை கொஞ்சம் எந்திரிச்சிக்க ஆரம்பிச்சு. சரி, அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து வாழை வந்து வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக இருந்தது, திருப்தியாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புழுப்பூச்சி தொந்தரவு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் புழு தொந்தரவு இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மருந்துகள்லாம் வாங்கி ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த மருந்துகள் வந்து அடித்தப்போ வந்து 15 நாள் கண்ட்ரோலாக இருக்குது. அப்புறம் 15 நாள் கழித்து கொஞ்சம் திரும்ப வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சொன்னீங்க. நாம் வந்து அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மருந்து ஒன்று கொடுத்தோம். அதுக்கு பேர் பேசிலஸ் துரியாஞ்சிஸ் மெட்டாரைசியம் அப்படின்னு பேர். 2 மருந்து கொடுத்தோம். அதை மிக்ஸ் பண்ணி அதை தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு பரிந்துரை பண்ணி அதை தெளிச்சிங்க. அப்படி தெளிக்கும்போது அந்த புழுப்பூச்சியினுடைய கண்ட்ரோல் எப்படி இருந்தது, உங்கள் ரியல் எக்ஸ்பீரியன்ஸு? ஆமாம், அது எப்படி இருந்தது? அது கொஞ்சம் அந்த மருந்து அடித்து உடனே அது சாகலை. சரி, அது ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு அதோட எஃபெக்டே நல்லா இருக்கு. ஆமாம், அது ஒரு வாரம் நான் அடித்த உடனே என்னடா சரியில்லையே, புழுக்கெல்லாம் சாகலையே அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆமாம் ஆமாம். பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு கம்ப்ளீட்டாக அந்த கிளியர் ஆயிடுச்சு. அந்த பழுப்பு எல்லாமே நின்றுச்சு. சரி, ஓரளவுக்கு நல்லாவும் இருந்துச்சு. சரி, அதாவது இந்த நம்ம கொடுக்கக்கூடிய புழுக்களுக்குன்னு உள்ள உரங்கள் மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் சொல்கிறதுபடி தான். புழு வந்து நம்ம கெமிக்கல் மருந்துகளை அடிக்கும்போது புழு வந்து உடனே சாகிறது மாதிரி, மறுநாளே அடித்த உடனே சாகிற மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உரங்களில், அதாவது பூச்சி மருந்துகளில் இருக்காது. அது வந்து புழு சாகிறதுக்கே கிட்டத்தட்ட புழுவை அதை சாகடிக்கிறதுங்கிறது அதனுடைய சுவாச மண்டலத்தை பாதித்து அது அந்த புழுவானது சாகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் ஆயிரும், ஒரு 2 நாள் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சரியான ஒரு நேரத்தில் ஒரு 4-5 நாள் கழித்து அதுதான் அந்த புழுவானது சாகிறது தெரிஞ்சுது. அப்புறம் அது புழுக்கள் வந்து அதிகமாக அதுக்கப்புறம் தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறமும் வந்து நாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் 1-2 புழு தெரிஞ்சுது.
அப்புறம் வந்து இப்போ வாடல் நோயினுடைய தாக்கம் தெரிஞ்சுது. அந்த வாடல் நோய்க்காக ஏதாவது மருந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார்ன்னு சொன்னீங்க. நாம் வாழைக்கு வந்து வாடல் நோயை தடுக்கக்கூடிய சூடோமோனாஸு, ட்ரைகோடெர்மா விரிடி, சப்டிலிசிஸ், லிச்சனிஃபார்மிசிஸ் அப்படிங்கிற இந்த மருந்துகள்லாம் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி, நாம் அதில் செலக்டடாக சூடோமோனாஸு, சப்டிலிசிஸு, லிச்சனிஃபார்மிசிஸ்னு ஒரு பவுட்ரு இது மிக்ஸ் பண்ணி அடிக்க சொன்னோம். அதை அடிச்சிங்க. அப்படி அடித்ததுக்கு பிறகு அந்த வாடல் நோயினுடைய தாக்கத்தில் இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த புழுவும் சுத்தமாக இல்லாமல் போயிட்டுது. நீங்கள் 1, 2 இருந்தது, அதுவும் இல்லாமல் போயிட்டுதுன்னு சொன்னீங்க. அந்த மருந்து அடித்ததுக்கு அப்புறம் என்னென்ன ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சுது? அதாவது அந்த வாடல் நோயிலையும் சரி, அதே மாதிரி புழு பூச்சிகள்லையும் இந்த தொந்தரவு. பூச்சிக்கு நல்லா மருந்து அது. 2வது நம்ம வாடல் நோய்க்கு அடித்ததும் நல்லா கம்ப்ளீட்டாக கேட்டுச்சு. சரி. கேட்டுச்சு. அது உண்மையிலே 2 மருந்துமே நல்ல மருந்து. ஆனால் லேட்டாக பிக்கப் ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகுது. சரி சரி. கெமிக்கல் மருந்து உடனே சாகும். ஆமாம். இது லேட் ஆகுது. என்னடா நம்ம சாகலைன்னு நினைக்கிறோம். ஆனால் கரெக்டாக இதாகுது. அதேன்னா அந்த இயற்கை மருந்தில் வந்து பச்சை விடாமல் இருக்கு. சரி. இது வந்து 15 நாள் தான் உரம் இருக்கும். 15 நாள் கழிச்சு அந்த பச்சை விட்டுரும். அது வந்து 15 நாள் 20-25 நாள் வரைக்கும் பச்சை விடாமல். சரி 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 சரி. இப்போ வந்து வாழைகளில் வந்து ஒரு 2000 வாழையில் கொலை போடுற ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்குது. இந்த கொலை போடுற ஸ்டேஜில் வந்து நம்ம உர தேவைகள் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 உரம் கொடுத்துருக்கீங்க. முதல்ல கெமிக்கல் உரம் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் இயற்கை உரம் கொடுத்தீங்க, அடுத்தடுத்த உரங்கள் வந்து கெமிக்கல் உரங்கள் கொடுத்துருக்கீங்க. சரி, இருந்தாலும் நம்ம வந்து இயற்கை உரத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் கெமிக்கல். நானே ஒரு தடவை சொன்னேன், உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3வது உரம் கெமிக்கல் உரத்தை கூட கொடுத்து பாருங்கள், அதுக்கு அடுத்து நம்ம யோசிப்போம்னு சொன்னோம். நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னீங்க இயற்கை உரத்தில் உள்ள வளர்ச்சி எனக்கு இதில் தெரியல, இப்போ இயற்கை உரமே கொடுத்துருக்கலாம், நீங்கள் சொன்னதுனால தான் அந்த உரத்துக்கு போக வேண்டியதாக இருந்ததுன்னு சொன்னீங்க. சரி, இப்போ வந்து கொலை போடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கொலை போடுற ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கன்றுகள் வந்து கொலை போட்டு பூ ஒடிக்கிற கண்டிஷனில் இருக்குது. மற்ற அதெல்லாம் கொலை போடக்கூடிய கண்டிஷனில் 100 பூ வரைக்கும் ஒடிச்சாச்சு. 100 பூ வரைக்கும் ஒடிச்சிருக்கீங்க. ஒரு 400 பூ வரைக்கும் ஒடிக்கலாம். நான் ஒரு 500 வாழை போட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் என்ன இது நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு பயோஜெல்லையும் இஎம் கரைசல், பயோஜெல்லு இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் கொடுத்துருந்தோம். அது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து அப்புறம் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளோ மரங்களை கொடுத்துருக்கீங்க? ஒரு 200 மரத்துக்கு. ஒரு 200 மரத்துக்கு கொடுத்துருக்கீங்க. எல்லாமே தூர்க்கடியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இஎம்ஐ ஊற போட்டு ஒரு வாரம் ஊற போட்டு அதோட பயோஜெல்லையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருப்திகரமாக இருந்ததுன்னா நம்ம மற்ற மரங்களுக்கும் கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்போ பாலை இப்போ அந்த இது வாழைப்பூ போட்டு கொலை போட்டிருக்கு இல்லையா, அந்த கொலையில் உள்ள எண்ணிக்கையோ அதனுடைய தரமோ, இந்த மீனமிலம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம், மீனமிலம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த மீனமிலம் இந்த பயோஜெல்லு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த காயினுடைய எண்ணிக்கையோ வரிசையோ அடுக்குகளோ அதனுடைய தரமோ ஏதாவது மாற்றம் தெரியுதா? இனிமேல் தான் அது தெரியும். ஏன்னா இப்போ தான் பூ ஒடிக்கிறீங்க, பிஞ்சாக இருக்குது. அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஆமாம் பார்க்கணும். சரி, அது வந்து கொலை கொஞ்சம் போட்டு காய் கொஞ்சம் நல்லா வளர்ச்சியாகி கொலை பெருசாகும் போது தான் நமக்கு அந்த ரிசல்ட் பளிச்சுன்னு தெரியும். சரி, நம்ம அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும்போது மீண்டும் வந்து பார்த்து ஒரு வீடியோ பதிவு பண்ணி பல விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம். தொடர்ச்சியாக நம்ம அதை தோப்பை கண்காணிப்போம். அதுக்கு தேவையான உரங்களையும் பரிந்துரை பண்ணுவோம். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உரங்கள் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மற்ற விவசாயிகளுக்கும் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம். நன்றி.